ஆமீன். இன்று 28ஆம் தேதி முதலாம் மாதம் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:05. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தரிக்கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே புதிய நாளிலும் கத்தர்தாமே இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி கொண்டு அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். தேவ செய்திகள், ஜெபங்கள், பாடல்கள், துதிகள், வேத வார்த்தைகள், வேத வாசிப்புகள் கூடாக கடந்து செல்வோம். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். ஸ்கை பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் உலகத்தின் பல பாங்கிலிருந்து எடுத்து வருகிற நிகழ்ச்சிகள் தமிழிலும் சிங்களத்திலும் தெலுங்கிலும் எடுத்து வருவார்கள். அதனைத் தொடர்ந்து 7 மணி முதல் 10 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. நித்திய வெளிச்சம் நேரத்திலே சௌரி சுபா இளங்கோ அவர்கள் இன்றைய நாளை வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே உங்களை இன்றைய நாளிலும் ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவாராக. கத்தர் உங்களை காண்கிறார், எங்களையும் காண்கிறார். அவர் காண்கிற தேவன், அவருக்கு பேரே காண்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன். ஆமீன். அவருடன் நாங்கள் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். எப்படிப்பட்ட சூழ்நிலை கூடாக கடந்து சென்றாலும், அப்படிப்பட்ட கால நிலைகள் கூடாக கடந்து சென்றாலும், அப்படிப்பட்ட செய்திகளுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். அவர் அறியாமல் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த வகையிலே நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கிற யாவையும் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பரலோகத்தில் எங்களுடைய ஆவி போகின்ற பொழுது அங்கு 7 புத்தகங்கள் துறக்கப்படும். அதிலே ஒன்று ஜீவ புத்தகம். ஆமேன். அதிலே இந்த காரியங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பின் நன்மைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் கத்தர் தந்த அதிகாரத்தை நாங்கள் பிரயோகித்து மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்க இருக்கிறோம். நாடுகளுக்காக, மக்களுடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறோம். அந்த வகையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கத்தரால் கூடாது ஒன்றும் இல்லை. ஆமீன், ஆமீன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக காண்கிற கத்தர். ஆமேன். எங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். அவர் வருங்காலத்தையும் அறிந்த தேவன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் இன்றைய நாளுக்கான 365 நாளில் வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் ஆதியாகமம் 46, 47, சங்கீதம் 50, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து ரோமர் 3, 4வது அதிகாரங்கள். இன்று நாங்கள் காலை வேளையிலே பதிவு இருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். அதனாலே சற்று டிலேயாக ஆயத்தமாக இருக்கிறோம். இன்று நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சௌரி ஏமி பஸ்பராஜா காலவேளையிலே நிறைவு ஜபங்களோடு வழி நடத்துவார். காலவேளையில் சௌரன் குணா அவர்கள் இணைவார்கள். இன்றைய நாளில் அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போக இருப்பதால் முன்னதாக வந்தால் அவருக்கு கொடுங்கள். அடுத்ததாக எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும்,
சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி செசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், பாஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் சென்னை இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான இணைகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இலங்கைக்கான ஒரு ரூபங்களுடன் இணையிருந்தார்கள். அவருடைய நேர பிரச்சனை, அதனாலே அடுத்த வாரத்திலே அவர்கள் இந்த நேரடி ஒலிபரப்பில் ஜெப வேளைக்கு பின்னதாக அவர்கள் இலங்கையிலிருந்து இணைவார்கள். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிக்கிறோம். சாம் என்று அழைக்கப்படுகின்ற சுகந்தனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் 10 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அதாவது ஹாஸ்பிட்டலிலே பேச முடியாமல் இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் டயாலிஸுக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டு திரும்ப கொண்டு வந்து அங்கு விட்டு விடுவார்கள். அப்படியாக 10 மாதமாக வீட்டுக்கு போகவில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர் எழுந்து நடந்து பேசி வீட்டுக்கு போக வேண்டும். அதற்காக நீங்கள் அதிகாரத்துடன் ஜெபியுங்கள். கர்த்தர் தந்த அதிகாரத்தோடு மாலை வேளையிலே இரவு வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி ஐரீன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களேம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவாராக. நாங்கள் இன்றைய நாளிலே சங்கீதம் 146 10வது வசனத்திலே கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறைகளின் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அங்கு அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 146:6 சொல்லப்படுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றையும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த கரத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இது பரலோக தன்மைக்கு உரியது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள சிருஷ்டிகர் முற்றிலும் உண்மை உள்ளவர். நாங்கள் தேவன் அளித்த வாக்கு தத்தங்கள் எங்களில் நிறைவேற அவர் வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் நீதிமான்களை, ஏழைகளை, உதவியற்றவர்களை, எந்தியற்றவர்கள் எல்லாருக்கும் அவர் இரக்கம் காட்டுகிற தேவனாய் அவர் ஒரு நித்திய ராஜாவாய் எங்களுக்கு இருக்கிறார். ஏனென்றால் ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியாய் வருகிற சந்ததிகளுக்கு அவர் வல்ல தேவனாய் இருந்தார். இன்றைக்கும் எங்களுக்கும் வல்ல தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 146 3வது வசனத்திலே பிரபுக்களை ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதிருங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், மனுஷனுக்கு என்னென்ன காரியமா இருக்கிறது என்றால் அவனுக்கு ரட்சிக்க யாரையும் ரட்சிக்க திராணி இல்லை. எந்த பிரபுவாய் இருந்தாலும் எந்த தலைவனாய் இருந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு தேவன் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர்தான் ரட்சிக்க திராணி உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனுடைய ஆவி விரியும் போது, அவன் மண்ணுக்கு திரும்பும் போது துன்மார்க்கனுடைய யோசனை அழிந்து போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனிதனை ரட்சிக்க எங்கள் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனுபுத்திரராய் வந்து அவர் எங்களுடைய உள்ளுணர்வு, எங்களுடைய உள்ளளவும் அவர் எங்களை நேசித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரை நேசிப்பதிலும் பார்க்கிலும் அவர் எங்களை முன்கூட்டியே அறிந்து எங்களை தெரிந்து கொண்டு அவர் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர்
நாங்கள் நேசித்து அவரோடு நடக்கும் போது எங்களை அவர் காக்கிற உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்படி நிற்கிற நீதிமானுடைய யோசனை தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கும். அவனோடு கூட என்றென்றைக்கு நித்திய ஜீவன் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எந்த ராஜாவா இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் பல்லவத்திலிருந்து, அந்த பல்லவ தேவனிடத்திலே இருந்து வந்தாலொழிய வேறு ஒன்றாலும் எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் இந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எல்லாருக்காகவும் யாவருக்காக நாங்கள் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே எங்கள் வாழ்வை ஆண்டவர் பொறுப்பேற்று இன்னைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் அவர் நித்திய ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் அதே போல ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் நியாயம் செய்ய வேண்டும். எங்கள் தேசத்திலே எத்தனையோ ஒடுக்கங்கள் இருக்கிறது. தலைவர்களுடைய ஒடுக்கங்கள், அரசாங்கத்தின் ஒடுக்கங்கள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஒடுக்கங்கள், தள்ளப்பட்டவர்களுடைய ஒடுக்கங்கள், இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே தேவ நீதி இறங்கி அந்த நியாயம் அவர்களுக்குள்ளே செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர்தான் எங்கள் எல்லாரையும் படைத்த தேவன். ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குகிறவர்களையும் படைத்த தேவன் நீர் ஒருவர் தான். ஆவியானவரே, இந்த காலத்தில ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு நீர் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒடுக்கிறவர்களிடத்துல பலம் இருக்கிறது, ஆனால் நீர்தான் உம்முடைய பலம். அந்த ஒடுக்கிறவர்களின் பலத்தை விட உயர்ந்த பலம். ஆனால் அவர்களை ஒரு நாள் தண்டிக்க இருக்கிறீர் என்பதை இந்த ஒடுக்கிறவர்கள் அறிந்து மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஒடுக்கிறவர்களிடத்துல உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, அவர்கள் மனம் திரும்பும்படியாக, அது ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கிறவர்களையும் படைத்தவர் நீர் என்பதை அறிந்து கொண்டு ஒரு நாள் அந்த மெய்யான தேவனிடத்துல ஒரு தண்டனை இருக்கிறது. துன்மார்க்கருக்குரிய தண்டனை உடனே நீர் கொடுப்பதில்லை. அதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறீர், காலம் வைத்திருக்கிறீர். அந்த தண்டனைக்கு உட்படாதபடி அவர்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ராஜாக்களிடத்தில் இருந்து, அதிகாரிகளிடத்துல இருந்து பட்சபாதம் இல்லாமல் அந்த மக்கள் வாழ, அந்த அதிகாரிகள் வாழ, அந்த ஒடுக்கிறவர்கள் ஒடுக்கப்படாதபடி, அந்த வறுமையில் ஒடுக்கப்படாதபடி, ஜாதி மத இன ரீதியாக ஒடுக்கப்படாதபடி, நீர் ஒரு எல்லா மனுஷரையும் ஒரே இரத்தத்தினால படைத்த தேவன். ஆண்டவரே, அதை உணர்ந்து அந்த இடத்துல வாழ ஒரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக, அந்த இதுல ஒரு நீதியுள்ள ஆட்சி நடக்க ஆவியானவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த சாம் என்ற மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக ஜெபிக்கிறோம். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். நீர் ஒரு அற்புதத்தை செய்த அந்த மகனை பரவசப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த மகன் ஏதாவது பாவங்கள் சாபங்கள் அவருடைய வாழ்வில் இருந்த அந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அந்த மகனுக்கு ஒரு உயிர் பிச்சை, உயிர் கொடுக்கும்படியாக, இயங்காத உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில இயங்கும்படியாக, உம்முடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தில எதை கேட்பீர்களோ அதை கொடுப்பேன் என்று சொன்னவரையும் நாங்கள் அந்த மகனுக்கு ஒரு
ஒரு இரக்கத்தை கட்டளையிடும்படியாக, ஒரு கிருபையை கட்டளையிடும்படியாக, அந்த மகன் மனம் திரும்பி உமக்காக செய்ய உதவி செய்யும்படியாக நீர் எடுத்து அந்த மகனை பயன்படுத்தும்படியாக அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களிடம் நீர் கூட இருந்தபடியே, கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனன் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு உங்களுடைய கரம் இருந்து உங்களுடைய தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இருந்து அந்த குடும்பத்தோடு இருந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற, ஜெபிக்க இருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உண்மை அறிகிற அருளை கொடுப்பீராக. அந்த நித்திய வாழ்வில அது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருவரும் அது சேர நீர் கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் லட்சருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சிலர் விக்கிரங்களுக்குள்ளே கட்டுண்டு இருக்கிறார்கள், பிசாசிலே கட்டுண்டு இருக்கிறார்கள். இப்படி கட்டுண்ட மனிதர்களை கர்த்தர் அறிவார். ஆகவே அந்த கட்டுண்ட மனிதர்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை அடையக்கூடியதாய், தேவ சத்தியம் அவர்களுக்குள்ளே ஒலிக்கக்கூடியதாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் எங்க தேசத்துக்கு ஆண்டி ஒரு மனப்பட்டு ஜபிக்க வந்து நிற்கிறோம் அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களோட பாதத்தடியில் உங்களோட பாதத்தடியில் நாங்க வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சமாதானத்தை கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி, நன்றி தவிர்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாவரும் இன்னிடத்தில் வாருங்கள் என்று கூறிய வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே, அந்த ஒடுக்கப்பட்ட அந்த இடத்துல ஆண்டவரே எத்தனை விதமான அசுத்தமான ஆவியினாலும் அப்பா எல்லா விதமான பிரச்சனையினாலும் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி கேட்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா. சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்தவரே, ஆத்மா தாகத்தை கொடுத்தவரே அப்பா, எங்களுக்கு உங்களுடைய ஆத்மா தாகங்களை இந்த ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு அப்பா ஒரு ஜெப ஆவியை கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஒரு ஆத்மா என்றால் அந்த இலங்கை தேசத்துல அழிந்து போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் போது ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான விடுதலை செய்யும்படியாக கட்டளை இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே உங்களை நீங்க கொடி பிடித்து உங்களுடைய வெற்றி கொடியை பிடித்து அவர்கள் நடப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் பாசத்தை அனுப்பி அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிற எல்லா விதமான கட்டுகளில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான இறுக்கமான விளம்பரத்துல இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியானவர் போய் அங்க அவர்களுக்கு விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிற தகவலுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. வரப்போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க அப்பா. பிரதர் லெஸ்டி சிஸ்டர் ரீட்டா நடத்துற ஊழியங்கள் யாவற்றிலும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அப்பா சென்ற ஏஞ்சல்ஸ் ராஜோபதயம் அப்பா உங்களோட அப்பா அந்த திருக்கரத்தினால அவளை தாங்கி நடத்தும்படியாக ஜபிக்கிறப்பா. இந்த ஊழியத்தை நடத்துற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஜபிக்க வர ஒவ்வொரு தேவையிலையும் சந்திங்க. சிஸ்டர் ஜெனட்டுக்கான அவங்களோட ஃபேமிலிக்கான வருகிற அவங்கள அப்பா புதிதான அன்பினால உங்களோட வெளிப்படுத்தினால நீங்க அனைத்து வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை உங்களுடைய அன்பில் அனைத்து வைத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கு நன்றி. எல்லா கன மகிமையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து
உங்களுக்கென்று நாங்க வாழ்வதற்கு எங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிதான அன்பையும் பாசத்தையும் ஆண்டவரே நாங்க தாழ்மையா நடப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து எங்களையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, முதலாவது ராஜ்யத்தை உங்களோட பரலோக ராஜ்யத்தை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு சகலதும் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்குத்தத்தப்படி யாவருக்கும் அப்பா நீங்க கேட்கறது அதிகமாக உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்களின் குருடர்களுடைய கண்களை திறந்து அவர்களுக்குள்ளே தேவ வெளிச்சம் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. அவனுடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க அந்த நேரத்தை நீ தந்தமா பயம காக்க ஆண்டவரை கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை நாங்கள் எடுக்கிற ஜபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல வேலைகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில் ஆண்டவரை இலங்கை தேசத்தையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னிடத்தில் ஆண்டவரை விசுவாசத்தில் உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை ஒவ்வொரு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த வேலைகளோட கர்த்தாவை கொடுத்த ஆண்டவரை ஜப குருவிற்காக ஆண்டவரே வருகிறோம். கர்த்தர் தாமே அங்க வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இருக்கிறதான ஆண்டவரே அந்த கண் தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக கர்த்தர் தாமே உண்மை நோக்கி பார்க்க கர்த்தாவே நீர் ஆண்டவரே அக்காலத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே குருடரின் கண்களை திறந்த தேவன். அப்பா, இதோ ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே பிறப்பு முதல் ஆண்டவரே குருடாய் இருந்தவர்களை என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை தொட்டு ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அந்த மண்ணை பூசி அவர்களை ஆண்டவரை நீர் சுகமாக்கி ஆண்டவரை வழிநடத்தினீர். அவிதமாக ஆண்டவரை அங்கே ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் பார்வையை ஆண்டவரை நீர் ஆண்டவரை நன்மையான காரியங்களை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தி வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட கர்த்தாவே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே அங்க ஆண்டவரே எத்தனை பேர்கள் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்படியே கண் தெரியாமல் ஆண்டவர் குருட்டாட்டம் போடுகிறவர்களாக தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறவர்களும் கூட கர்த்தரை சந்திக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். வேதத்தின் படி ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நேர்மையானவும் நியாயமாகவும் கர்த்தாவே அப்பா அவர்கள் பார்வையால கூட கர்த்தத்தை ஒவ்வொருவருக்கு தீமை செய்யாதபடிக்கு அப்படியாய் ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களும் வாழ கர்த்தர் உதவி செய்ய ஆட்சேபிக்கிறேன். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஜெபிக்க காத்திருக்கிறதான சகோதர சகோதரிகளையே ஆண்டவரும் சமத்தில் கொண்டு வருவேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அப்படி என் தேவன் செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். அருமையான அந்த ஜெப வேலையே ஆண்டுகிற நடத்துகிறதான அருமையான சகோதரர் சகோதரியும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேரு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இது இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய இரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவருடைய கணவனையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த இடத்திலே நீர் அவர்களுக்கு தூணாய் எடுத்து ஆண்டுவரை பயன்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கு. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக எனக்கு கொரோனா கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனம மகிமை யாவற்றையும் ஆண்டவரும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. நாங்க மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் நீதிமான்களை அங்கு சிநேகிக்க கூடியவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நீதி நிமித்தம் ஒருவர் கனம் கொடுத்து
சிநேகம் கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் நேரங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர அப்பா, உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் வழி நடத்தின எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி ஆலோசனை சொல்லி எங்களை இதுவரை வழி நடத்தின தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களே உடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் தாமே வழி நடத்துவீராக. நீர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த ஒரே சோத்திர அப்பா நாங்கள் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள நீர் வரும் வரை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மண்டையிலே வந்து அப்பா நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே கூடப்பா நீ நீதிமான்களை சிநேகிக்கிறவரா இருக்கிறீர் ராஜா. ஆமேசப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நீதிமான்களை சிநேகிக்கிற நீர் அப்பா. நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இலங்கையில இருக்கிற நீதிமான்களை சிநேகிக்க பிள்ளைகளை நீர் எழுப்புங்கப்பா. அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து அவர்களுக்கு நீதிமான்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்க அங்க ஆசீர்வதிங்கப்பா. நீதியும் நேர்மையுமா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். நீதியின் சூரியனாகிய தேவரே அந்த நீதிமான்களின் கரங்களையும் அவர்கள் செய்கிற வேலைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் இருக்கட்டும்ப்பா. சோத்திர நீதிமான்களின் வீட்டிலே அப்பா கம்பீர சத்தம் ஒலிக்கும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியும் நீதிமான் கர்த்தாவே சோத்திரம் நீ அவன் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறான் என்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படியும் கர்த்தர் நீதிமான்களை ஆசீர்வதிப்பீராக. அங்க இருக்கிற நீதிமான்கள் மூலியமா கர்த்தராகி தேவரே நீர் உண்மையான தேவன் என்று பறைசாற்ற கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைக்கிறான் என்ற வார்த்தையின்படி எல்லா நீதிமான்களும் உண்மையான பாதையிலே தங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுதந்திரத்தை வைக்கவும் கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் அவைகளில் எல்லாவற்றிலும் அவனை விடுதலை ஆக்குகிறார் என்ற வார்த்தையின்படி நீதிமான்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கேடு வந்தால் ஆண்டவராகிய தேவரே நீர் கைவிடாத கண்மலையா இருந்து அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீதிமான்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அவர்கள் செய்கிற காரியங்கள் யாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நீதிமான்கள் மற்றவர்களை சிநேகிக்கவும் மற்ற பிள்ளைகளும் நீதி நியாயமாக வாழ்க்க கர்த்தர் நீர் இலங்கையிலே ஒரு அற்புதமான காரியத்தை நீங்க செய்யுங்கப்பா. நீதிமான் எழும்பும்போது பட்டணம் களி கூறும் என்ற வார்த்தையின்படி அப்பா துன்மார்க்கர்கள் எழும்பாதபடிக்கு நீதிமான்கள் எழும்பி அந்த தேசத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் உண்டா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீதிமான்களின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். அவனுடைய வம்சங்களை எல்லாம் ஆட்டு மந்தையை போல பெருக செய்கிற தேவனா இருக்கிறேன் ராஜா. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராத ஆண்டவராகிய தேவன் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை நீங்க கூட்டி கொடுங்க. இன்னும் அதிகமாய் உங்களுடைய சேவைகளை செய்யவும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீதிமான்களின் குடும்பங்களை எல்லாம் தேவரே இந்த நாளிலே ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வலிமையான கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாமக்கு சோத்திரம். நீ ஒருபோதும் மாறாதவர் அப்பா. நீ சொன்னவைகளை ஆண்டவரே
வாயினாலே சொன்னவைகளை கரத்தினாலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அப்படியாக அந்த நீதிமான்களின் காரியங்களை எல்லாம், அவருடைய பாதைகளை எல்லாம் நடுப்பகல் போல நிச்சயமாயிருக்க கர்த்தனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீதிமானுக்கு வர எல்லாம் கர்த்தாவே அவனுடைய எலும்புகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் என்ற வார்த்தைப்படி கூட அப்பா நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. இந்த நீதிமான்கள் யாவருமாய் ஆண்டவரே உண்மையிலே களி கூற, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உமது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நீதிமானை குறித்து அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக எல்லோருமாய் நீதிமான்களாய் இருந்து அது பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை கழுவி ஆண்டவர் தாமே நீர் இன்னும் நீதிமான்களா இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட கர்த்தர் நீர் ஜபங்களை எல்லாம் கேட்டு இலங்கையில் வாழ்கிறதான எல்லா நீதிமான்கள் மேலும் ஆசீர்வாத கரத்தினாலே நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம். மற்றபடியா கூட இந்த வேலையில கர்த்தாவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த சாம் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் தாமே அந்த மகனோடு அது கறந்து இருக்கட்டும். 10 மாதங்கள் ஆண்டவரே அதற்கு அந்த மகன் படுக்கையில் இருக்கிற காரியத்தை தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அந்த மகனுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒரு விசை கூட நீங்க மன்னிங்க. உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு ராஜா. அந்த மகனுக்காய் இறங்கும்படியாய் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிறீர். இந்த வேலையிலே இந்த மகன் படுத்திருக்கிற அந்த படுக்கையின் மீது ஆண்டவரே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். படுக்கையில இருக்கிற உன்னை கர்த்தர் நீர் சுகமாக்குவீர் என்ற வார்த்தையின்படி இந்த மகனுக்கு நல்ல அப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்க. ஆச்சரியமா அதிசயமா இந்த காரியத்தை நீ செய்து முடிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தாக்ஷாய கூட ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த மகள் கூடப்பா எவ்வளவு பாரப்பட்டு எவ்வளவு வேதனைக்குள்ள கடந்து போய் கொண்டு இருப்பாங்க. கர்த்தர் நீங்க தயவு புரியுங்கப்பா. அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. வார்த்தைகளை அனுப்பி உன்னை உன் வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த நாட்களிலே தேவரீர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரப்பா. அப்பனாக இந்த வேலையில இந்த சகோதரன் சாமுக்கும் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று ஒரு வார்த்தையை நீ சொல்லும்படியா உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உண்மை உற்று நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. அப்படியாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறதான எல்லா போராட்டங்களையும் இருந்து விடுதலை ஆக்கி அந்த மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் சேர்த்துக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லியாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமாய் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கர்த்தாவே அவர் செய்கிறதான உமக்கு ஊழியத்தை தேவன் நீங்க ஆசீர்வதித்து பிறகு செய்யுங்க. இன்னும் அடுத்த பரிமாணத்திற்குள் கர்த்தரின் நீர் நடத்தி செல்லும்படியா சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதுல இணைந்து பண்ணி புரிகிற அவருடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து தேவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு காரியம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் தேவ நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மற்றபடியா கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து இவர்களும் ஆண்டவரே உமக்கென்று இன்னும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கடைசியாக வருகிறதான சகோதரி ஏமி புஷ்பராஜ் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த மகள் செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளை எல்லாவற்றும் ஆண்டவராகிய தேவன் நீ சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்த முடியும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தையும் அவர்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் எல்லாரையுமா அப்பா ஆசீர்வதித்து வழி நடத்துறோம். அன்பிற்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற
நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பிற பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே மடங்கடிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தூக்கி விட வேணும் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு இரக்கம், தயவு, மனதுருக்கம் எங்கள் ஆண்டவற்ற கண்கள்ல கிடைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காய் கர்த்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறேன். பாதுகாத்து ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட நான் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேசத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அனுமதிக்கப்பட்ட கர்த்தாவே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே புறக்கணிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் கர்த்தாவே அப்பா கண்டு எலும்பு நிற்கதேவி செய்ய தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா தேசத்திலே கர்த்தாவே அப்பா தேசத்திலே கர்த்தாவே பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. சந்திக்கணும் அதிகாரிகள் ஜெபிக்கிறேன். சந்திக்கும் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிள்ளைகள் கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் சரியான வசதி வாய்ப்புகள் படிக்க வீடுகள் படிக்க இருக்கிறாங்க தகப்பன். புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் உங்களுக்கு தேசத்திலே கிடைக்கத்தக்க தேவன் கிருபை செய்ய தகப்பனை படுத்திட்ட ஸ்தோத்திரம் இல்லாதபடிக்கு கத்தாவே ஸ்தோத்திரம் ஜனங்கள் புறக்கணிக்கப்படாதபடிக்கு தேசத்திலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வர தேவன் அதிகாரிகள் ரட்சிப்புக்குள்ள தகப்பனை தேசத்திலே செய்ய முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆசீர்வதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் இந்த குடும்பங்கள் எல்லாருக்கும் சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. எடுத்து கொடுக்க உற்சாகம் செய்ய உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உள்ளவரை எடுத்துக்கொள்ளுங்க வழி நடத்தும் தகப்பனை ஸ்தோத்திரம் உள்ளவரை பதில் கொடுக்கப்படுகிறேன். நன்றி செலுத்துவீங்க எல்லாருக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும்படியா எல்லாமே ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.
சிஸ்டர்